தம்பி வணக்கம். என் பேர் ஆனந்தகுமார், அவினாசிலேருந்து பேசுகிறேன். இப்போது நான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். எஜுகேஷன் பாலிசி அப்படின்னா என்னென்ன பாலிசிஸ் கல்வி திட்டத்துக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க, எப்படி கல்வியை ஸ்கூல் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அமுல்படுத்துறது, அதுக்கு எந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேணும் அப்படிங்கிறது இந்த பாலிசியில் கொண்டு வந்திருக்காங்க. 2020 வந்திருக்குது, ரினியூ பண்ணது. இதுக்கு முன்னாடி 1996 அதில் இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நான் ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டு இருக்குது. நான் ஸ்கூல் எஜுகேஷனில் இந்த பாலிசியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு சிம்பிள் ஐடியாஸ், சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நார்மலாக நீங்கள் படிக்கிறது 10th + 2 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் படிக்கிறீங்க. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்ல வருது அப்படின்னா, இதை வந்து 3 பிரிக்கிறேன், 4 பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 5 years அப் டு 2nd standard வரைக்கும் இதை வந்து ஃபவுண்டேஷன் சொல்லி பிரிக்கிறாங்க. தென் ஃபவுண்டேஷன் அப்போது அந்த இடத்துல ஒரு பப்ளிக் கொண்டு வராங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு 3rd, 4th, 5th சேர்த்து ப்ரிப்ரேஷன் அப்படின்னு கொண்டு வராங்க. அங்கே 5th ஒரு பப்ளிக் கொண்டு வராங்க. தென் மிடில் 6 to 8 அங்கே வந்து மிடில், அங்கே ஒரு பப்ளிக் 8th கொண்டு வராங்க. தென் 9th to 12th, 9th, 10th, 11th, 12th அந்த வந்து செகண்டரின்னு கொண்டு வராங்க. இது மாதிரி கொண்டு வராங்க. இதில் கம்பல்சரி 8th standard வரைக்கும் பாஸ் தான், அதில் நோ டவுட்டு. பட் என்னென்னா அந்தந்த பப்ளிக் எழுதும்போது செட்டன் ஸ்கில்ஸ் ஃபவுண்டேஷனில் அவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். தென் ப்ரிப்ரேஷனில் அவங்களுக்கு ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் சம்திங் இருக்கணும். இது மாதிரி ஒரு லெவலில் செட்டன் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாலிசிஸ் வந்து கொண்டு வராங்க. தென் இந்த எல்லா மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்சுவல் க்ரியேட்டிவ் லேர்னிங், தென் டிஜிட்டல் கண்டென்ட், தென் டிஜிட்டல் பேஸ்டு லைப்ரரி, இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த பாலிசியில். ஸோ இது வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்செப்டை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க அதோட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டிஜிட்டல் லேர்னிங்கில் திக்ஷா ஆப்பு, தென் ஆன்லைன் லைப்ரரிஸு, இது மாதிரி நிறைய கவர்மெண்ட்ஸ் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இதிலே ஃபுல் கண்டென்ட் வித் விர்ச்சுவல் கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுக்கிற மாதிரியே ஆன்லைனில் வேரியஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே கிளாஸ் எடுக்கிறாங்க. அதை பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எளிமையாக அந்த சப்ஜெக்ட்லாம் புரிஞ்சு அவங்களே ஹார்டாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்க்கு, டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்களே ஆன்சர் ஃபைண்ட் பண்ணக்கூடிய வடிவில் அது எல்லாமே இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து ஹாலிஸ்டிக்காக ஸ்டூடெண்ட்டோட டெவலப்மெண்ட் எல்லா ஏரியாலையும் அவங்கள வந்து எக்ஸல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்க்கும் சில டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்ல ஸ்டூடெண்ட்டை உருவாக்க முடியும். அதனால் டீச்சர்ஸுக்குமே சில டெஸ்ட் எல்லாம் வச்சு செட்டன் கேட்டகரிஸ், செட்டன் குவாலிஃபைட் டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆனால் மட்டும்தான் அவங்க டீச்சர்ஸாக வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க. தென் இதெல்லாம் கவுன் பண்ணுறதுக்கு பாடிஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பாடிஸ் எல்லாமே பீரியாடிக்கில் அசஸ் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸோட அசஸ்மெண்ட்டு, தென் ஸ்கூல்ஸோட அசஸ்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, தென் அதுக்கெல்லாமே கவர்னிங் போர்டு இருக்குது. அந்த போர்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளுடைய எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன்ஸை குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரணும். தென் இது அஃபோர்டபுள் காஸ்ட்டாக இருக்கணும், எல்லாத்துக்கும் இந்த எஜுகேஷன்ஸ் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த பாலிசி வந்து முடிவாக சொல்ல வருது. ஓகேங்கண்ணா, தேங்க்யூ.